2024ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் 1 தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைகளில் 6 பிரிவுகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆர்டிகல் 23, 24 இதுக்குள்ளே வரும். இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுத்து வடிவம் மற்றும் சிறுபான்மையினருடைய கலாச்சாரம் மற்றும் மொழிகளை பாதுகாத்தல்னு கொடுத்துருக்காங்க. சிறுபான்மையினர் கல்வினாலே கல்வி கலாச்சார உரிமை தான் வரும். ஆர்டிகல் 29 சிறுபான்மையினருடைய எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. அப்போது ஆர்டிகல் 29ங்கிறது கல்வி கலாச்சார பாதுகாப்பு, இது வராது. ரெண்டாவது ஆழ்கடத்தலை தடுத்தல். சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23ல் முதல்ல கட்டாய வேலை, ரெண்டாவது கொத்தடிமை முறை, மூணாவது மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். இந்த மனிதத்தன்மையற்ற வியாபாரங்கிறது தான் ஆழ்கடத்துதல். குழந்தைகள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு எங்கேயாவது வியாபாரத்துக்காக கடத்துறது தான் இதை சொல்கிறாங்க. அதை தடுக்கிறது தான் இந்த ஆர்டிகல் 23. அது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அடுத்ததாக உயிர் வாழ்வதற்கான பாதுகாப்பு. உயிர் வாழ்வதற்கான பாதுகாப்புங்கிறது சுதந்திர உரிமையில் வரும். ஆர்டிகல் 21 படி வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை, இதைத்தான் வாழக்கூடிய உரிமை, உயிர் வாழ்வதற்கான பாதுகாப்பு உரிமைன்னு சொல்கிறோம். அடுத்ததாக தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்களை தடுத்தல். சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்டிகல் 24 படி தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்களை அங்கே ஈடுபடுத்துறதை தடுக்கிறது. ஸோ இதுவும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்டிகல் 24. அப்போ 2-4ங்கிறது தான் சரியானது, ஆப்ஷன் சி. இது வந்து 10th சோசியல் புக்கில் முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடத்தில் இந்த பாக்ஸில் இந்த விஷயத்தை தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா 4வது பகுதி இந்திய ஆட்சியல் அப்படிங்கிறதுல அடிப்படை உரிமைகள்ங்கிற தலைப்பின் கீழே இந்த கேள்வி கேட்பாங்க.